ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மோஸ்டியும் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரீஷர்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே கொடுக்குற அந்த நார்மல் ப்ரீஷர்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பண்ணாக்கா இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்க வேண்டியதுக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஓகே ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேலே காலில் எசு பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் போய்ட்டு கீழே எசு பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண 4:5 கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கும். இதே சேவ் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ நாம் வந்து பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு நார்மல் ப்ரிஷ்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் சாங்குக்கு மேலே ஒரு 3 குரூப் இருக்கு பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த 2 லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த 2 லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த பிக் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் வேப் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணால் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் போய்ட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் கீழே மூவ் பண்ண மாரி ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் போய்ட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பண்ணாக்க சென்டர் உங்களுடைய பிக்கை செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போய்ட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்குது, அதை கிளிக் போய்ட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடி குரூப் போய்ட்டு அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க சொல்லலாம். இதே சேம் மெத்தடில் தேர்ட் குரூப்புக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் மட்டும் இந்த 3 குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னாக்கா இது வந்து பண்ணால் பாதிலே கட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தலாமா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் லேயர் பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு அந்த எரான ஒரு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஃபீல் பண்ணால் எரா வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற 2த்துக்கும் பண்ணாக்கா பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நீங்கள் பில்லு பார்த்தோம் உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தான் ஷோக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். மீதி இருக்கிறதுல எதுலையுமே நான் வந்து பண்ணாக்க எஃபெக்ட் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு காப்பி லேயர் பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கா நெக்ஸ்ட் க்ரீன் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டல் கேர் மாதிரி பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் இந்த க்ரீன் கலரில் ஆடாயிரும். ஸோ அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்கா நெக்ஸ்ட் க்ரீன் இருக்கும். இந்த பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் இதில் ஆடாயிரும். இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலர் இருக்குது இந்த எஃபெக்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலருக்கு வந்துக்குங்க. இப்போ அந்த க்ரீன் கலரை கிளிக் போயிட்டு இந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாரைக்கு மாரி இருப்பாருங்க, அதையும் கிளிக் போயிட்டு நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்லலாம். ஸோ அதில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்கை இங்கே செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொட்டா ஜஸ்ட் அந்த எஃப்ட்லேருந்து பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் க்ரீன் கலர்லையும் அதே சேம் மெத்தடில் நம்ம வந்து பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பண்ண அடுத்த க்ரீன் கலர் இருக்கா. ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ சாரி கேஸ் கொஞ்சம் எதாவது டிஸ்டர்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஸோ ஏன்னா டைமர் ஆகிடுச்சு, நான் எடிட் பண்ணுறதுக்குள்ள 12 மணிக்கு அப்லோட் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. அதனால தான் ஸ்பீடாக உங்களுக்கு சொல்லி போகிறேன். ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பண்ண அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க எம்டியாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து இந்த 3 குரூப்பில் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த 3 குரூப்பு அதுக்கு மேலே இருக்க லேயர் அது 4 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 4 லேயருக்கு அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபேர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் 4 லேயர் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இது ஒன் பண்ணால் அப்படி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக் லேயர்ஸுக்கு மேல் நீங்கள் பண்ணாக்க ஒன் பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க.
ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இது கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அசைன் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ணால் யாரோ பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேமத்தில் அடுத்த இருக்கிற இடத்துக்கு நம்ம பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இது பிக்கை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் போட்டு ஸ்டார் கொடுத்து உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ்ஸையும் கொடுத்துங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமா நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டேன். ஸோ அந்த பழைய பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் இருக்கிற இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃபில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற அந்த தேர்டு குரூப்புக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நீங்கள் பொருள் பார்த்தோன்னா உங்களுக்கு பிக்கு சேஞ்ச் ஆச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபைனலுக்கு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஜஸ்ட் அதுக்கு ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் போய்க்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கிளை புஷம் கொடுத்து மீட்டோ கொட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டில் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா குயிக் ஆட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இது பண்ணாக்க இது நீங்கள் புல்லு பார்த்துமா ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பிக் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லிக்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு லிக்ஸ் ப்ரிஷீட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வேணுன்னா தமிழ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை இங்கிலீஷ் வேணுன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் தமிழ் லிக்ஸ்ன்ற அதையும் அதுக்கு மேல் 2 லேயர் பாருங்கள். ஸோ அதையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பி 3 லேயர் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கும். இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் கொடுத்து PS3லே கொடுத்தா ஜஸ்ட் இது எனக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த ரிலீஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் அன்குரூப் இருக்குது பாருங்கள் அதையும் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் லிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி லிக்ஸுடைய கலர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட் கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபுன்றது இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லாட்டி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாதிரி நீங்கள் டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ நீங்கள் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.